இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக கே பாலகிருஷ்ணன் இருக்கும் நிலையில் அவருக்கு பதவியானது நீட்டிக்கப்பட மாட்டாது என்ற தகவலானது கிடைத்திருக்கிறது. பதவி நீட்டிப்பு செய்ய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மத்திய குழு பரிந்துரைக்கவில்லை எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விதிகளை பொறுத்தவரை ஒருவர் 3 முறை மாநில செயலாளராக நியமிக்கப்படலாம் என்ற நிலையில் தற்போது இந்த மாநில செயலாளர் பதவி நீட்டிப்பு இல்லை என தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக கே பாலகிருஷ்ணன் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு பதவி நீட்டிப்பு இல்லை என தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விதிகளை பொறுத்தவரை ஒருவர் அந்த கட்சியின் 3 முறை மாநில செயலாளராக நியமிக்கப்படலாம். இந்த நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பதவியில் இருக்கக்கூடிய கே பாலகிருஷ்ணனுக்கு பதவி நீட்டிப்பு இல்லை என தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். தற்போது கே பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியுடைய விதியை பொறுத்த வரைக்கும் 3 முறை அவங்க இந்த பதவியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்ததாக வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. முழு விவரம் என்ன? வணக்கம். மார்க்சிஸ்டுடைய அந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற அந்த அடுத்த 3 ஆண்டுக்கு பொதுச் செயலாளர் தேர்தல் ஒன்று நடைபெற்று வருது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க்சிஸ்டுடைய பொதுச் செயலாளர் ஒவ்வொரு வருடமும் 3 வருடத்துக்கு ஒரு முறை மாறும் என அழைப்பையில் தற்போது இந்த தேர்தலானது நடைபெற்று வருது. குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் கடந்த 6 வருடங்களாக பாலகிருஷ்ணன் மட்டும்தான் இந்த பொதுச் செயலாளர் நீடித்து வருகிறார். எனவே அதன் அடிப்படையில் தற்போது கூடுதலாக, அதாவது இன்னொரு 3 ஆண்டுகள் கூடுதலாக அவர் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த காரணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 3 வருடங்களாக அவர்தான் தலைவராக நீடித்து வருகிற சூழலில் தற்போது இந்த மார்க்சிஸ்டுடைய இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிற சூழலில் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தின் அடிப்படையில் மேலும் 3 வருடங்கள் பாலகிருஷ்ணனை தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான அந்த காரணத்தின் குறித்து பல்வேறு ஆய்வுகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த ஏற்கனவே 6 வருடங்கள் அவர் தலைவராக நீடித்து வருகிறார். மேலும் இந்த 3 வருடங்கள் கூடுதலாக அவர் பொதுச்செயலாளராக நியமிக்கிறதுக்கு அடிப்படையில் இந்த மேற்கூடிய காரணங்கள் குறித்து மத்திய ஆய்வுக்குழு மற்றும் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த 10 பேர் கொண்ட இந்த செயற்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்ற சூழலில் அந்த கூட்டத்தின் அடிப்படையில் அவர் மேலும் அவர் இங்கே, அதாவது தமிழ்நாடுடைய மார்க்சிஸ்டுடைய பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்ற அடிப்படையில் தற்போது தகவல் வருகின்றன. குறிப்பாக இன்றைய தினம் ஒட்டுமொத்த மார்க்சிஸ்டுடைய ஒட்டுமொத்த இந்திய தலைவர்கள் இங்கே வந்திருக்கார்கள். விழுப்புரத்தில் நடக்கிற இந்த கூட்டமானது பல்வேறு முடிவுகள் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கையின் அடிப்படையில் இந்த கூட்டத்தில் கடந்த 10 பேர் செயற்குழு உறுப்பினர்கள் மேலும் மத்திய குழு உறுப்பினர்கள் என இந்த ஆய்வு கொண்டு எடுக்கக்கூடிய நடவடிக்கையின் அடிப்படையில் அவர் மீண்டும் தமிழ்நாட்டுடைய மார்க்சிஸ்டுடைய பொதுச் செயலாளராக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.